நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடத்துக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். சிந்தனை. இன்றைய வாசகத்திலே இயேசு தம் சீடர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கும் சிறை வைப்புகளுக்கும் வெறுக்கப்படுதல்களுக்கும் ஏன் மரணத்துக்கும் கூட உள்ளாவார்கள் என்பதை தெளிவாக கூறுகின்றார். சிலருக்கு இவை சொந்த குடும்பத்தினராலேயே இழைக்கப்படும் என்றும் கூறுகின்றார். ஏன் இயேசு இவ்வாறு கூறுகின்றார்? தம் சீடர்களை பயம் கொள்ளச் செய்வதற்கா? இப்படி சொன்னால் அவர்கள் இயேசுவை விட்டு விலகி ஓடிவிடுவார்களே. இயேசு கூறியதன் காரணம் இத்தகைய சூழலை எதிர்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் தமக்கு சாட்சிகளாக திகழ அவர்களை ஊக்கப்படுத்துவதற்குமே கூறுகின்றார். இத்தகைய சூழலுக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று நற்செய்தி கூறுகின்றது. முதலாவதாக அவர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக திகழ வேண்டும். சாட்சிகளாக திகழ பல வழிகள் இருந்தாலும் மிகச்சிறந்த சாட்சியம் எதுவென்றால் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுப்பதாகும். அதுவே வேத சாட்சிய மரணமாகும். வேத கலாபனைகளை அல்லது இயேசுவுக்காக துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது அவற்றுக்கு இயேசு அருளும் ஞானத்தாலும் அவரது ஏவுதலாலும் பதில் அளிக்கும் போதே உண்மையான வேத சாட்சிகளாக மாற முடியும். ஒருவர் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படும் போது தனது உணர்வுகளுக்கு உட்பட்டு கோபத்தாலும் வன்முறையாலும் பதிலளிப்பாராயின் அது வேத சாட்சிய மரணம் என்று கொள்ள முடியாது. உண்மையான வேத சாட்சியம் என்பது அநீதியான துன்புறுத்தல்களுக்கு உட்படுவதும் அதற்கு கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப பதில் அளிப்பதிலுமேயே அடங்கி இருக்கின்றது. இது ஒரு கோழைத்தனம் அல்ல, இதுவே வீரச் செயல். இதை செய்யவே மிகுந்த துணிவு வேண்டும். இதை செய்பவரே வீரனாவார். இத்தகைய வேத கலாபனைகளை எதிர்கொள்ளும் போது நாம் முன்னதாகவே எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ள தேவையில்லை என்று இயேசு கூறுகின்றார். ஏனெனில் அந்தந்த நேரத்தில் என்ன பேசுவது, எவ்வாறு செயலாற்றுவது என்று தூய ஆவியாரால் அவரவருக்கு அருளப்படும். எனவே அதனை உற்று கவனித்து கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு துன்புறுத்துகின்றவர்கள் மட்டில் அவர்கள் அன்போடு நடக்க வேண்டும். அப்போது இயேசுதாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பதாகவும் அதனால் அவர்கள் எதிரில் எவராலும் அவர்களை எதிர்த்து நிற்கவோ எதிர்த்து பேசவோ முடியாது போகும் என்றும் உறுதியளிக்கின்றார். கலாபனைகளின் போது இயேசுவிலே முழுமையாக தங்கியிருப்பவருக்கே இந்த மாபெரும் கொடை அருளப்படும். இயேசுவின் இந்த வாக்குறுதியை இன்று சிந்தித்துக் கொள்வோம். குடும்பத்தாராலும் அதிகாரிகளாலும் சக நண்பர்களாலும் நீதிக்கு புறம்பான துன்புறுத்தல்களுக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோமா? அப்போது நாங்கள் எவ்வாறு
பதிலளித்திருக்கின்றோம். இயேசு அருளிய ஞானத்தோடு நாம் செயல்பட்டிருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது உம்மை முழுமையாக பின்பற்றவும் உம்மிலே முழுமையாக தங்கியிருக்கவும் அருள்தாரும். ஆமென்.